Hello friends, welcome back to Vetri Cooking. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவையான லெமன் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இது திருநெல்வேலி ஸ்டைல்ல பண்ண போறோம் फ्रेंड्स. இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். இது சம்மர்னால நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இது ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு ஜூஸுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு பீஸ் பைனாப்பிள், அப்புறம் தேவையான அளவு சீனி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, அப்புறம் ஐஸ் வாட்டர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் அந்த சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி. இதை நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை பொடி பண்ணியாச்சு. இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வெட்டின எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப புளியாதீங்க, அப்படின்னா கசந்துரும். இதில் நம்ம அந்த பைனாப்பிள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர்னா தண்ணி ஊற்றிட்டு அதில் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ மூடி அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம சர்வ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்ம லெமன் ஜூஸ். ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. இதை நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை, see you.